அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, குர்பானியுடைய சட்டங்கள்ல வருடமாக சந்தேகம் ஏற்படக்கூடிய விஷயம்தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுமா? ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. அந்த பெரிய குடும்பத்தை ஒரு ஆடு அந்த குடும்பத்தின் சார்பாக கொடுத்தா போதுமா என்பதுல தான் வருடம் சந்தேகங்கள் வரக்கூடியதா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு சில அறிஞர்கள் ஹனஃபி மத்ஹபை சார்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அந்த மதகப்பை சார்ந்த அறிஞர்கள் மட்டும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு பத்தாது. மாறாக அந்த குடும்பத்துல வசதியுள்ள ஒவ்வொருவருமே கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல வசதியுள்ள ஒவ்வொரு நபர்களுமே அவங்களுக்கு தனித்தனியா ஆடு கொடுக்கணும் அப்படின்னு கருத்தை சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, வசனங்கள் ஹதீஸை நம்ம ஆதாரம் வைத்து பார்க்கும் பொழுது, மற்ற அறிஞருடைய கூற்றுக்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு, அதாவது ஒரே செலவினத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்துக்கு அந்த கூட்டு குடும்பத்தின் தலைவர் ஒரு நபர் பொறுப்பேற்று அந்த ஒரு ஆட்டை கொடுத்தால் அந்த குடும்பத்தின் சார்பாக போதுமாகிக் கொள்ளும் அப்படிங்கிற செய்தி ஹதீஸ்களை கிடைக்கப்பட்டிருக்குது. பின்னால அறிஞர் பிறப்பு ஷாஃபி ரஹிமுல்லா, மாலிக் ரஹிமுல்லா, உசாயி நிறைய அறிஞர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கருத்தை சொன்னதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு என்ன செய்யல, அப்ப ஹதீஸ்கள் கிடைக்காம இருந்திருக்கும். எனவே அவங்க அந்த கருத்தை சொன்னாங்க, நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அதற்கான ஆதாரத்தை நீங்க பாருங்க. முதலாவது ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா, ஒரு ஆட்டை என்ன செய்யறாங்க, அவங்க அறுத்தை பலியிடுறாங்கன்னு பாக்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கருத்தை சொல்றாங்க. அது பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை கொடுத்து ஒரு துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம தகப்பல் மீன் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வானா உம்மதி முஹம்மதின் அப்படின்னு நபிசாஸ் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வே இந்த ஆட்டை என் சார்பாகவும் முகமதுடைய குடும்பத்தின் சார்பாகவும் முகமதுடைய அந்த சமுதாயத்தின் சார்பாக உம்மத்தின் சார்பாக இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நபிசாஸ் துவா செஞ்சாங்கன்னு பாக்குறோம். அப்ப இந்த துவா என்னத்தை சொல்லுது? அப்ப ஒரு ஆடை ரசூலா கொடுக்கும் பொழுது இந்த துவாவை செய்யறாங்கன்னா, அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரசூல்லா ஒரு ஆடை கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். அப்ப ரசூல்லாக்கு பல மனைவிமார் இருந்தாங்க. இப்ப எல்லா மனைவிமாரும் ஏழ்மையா இருந்தாங்களா? பல மனைவிமார்கள் வசதி உள்ளவனா இருந்திருப்பாங்க, ஜகாத்து கொடுக்கிற தகுதியை பெற்றிருப்பாங்க. அப்படி இருந்து நபிசா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு ஆட்டை கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா திருமல ஹதீஸ் வருது, 1505வது ஹதீஸ். அதுல உமாதா பின் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறாங்க, நான் அதாபின் எஸ்ஆர்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், கைஃப கானத்து லஹாயா அல அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அந்த குர்பான் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கானத்து அதாவது கான ரஜுலு யுலஹி பிஷாத்தின் அன்ஹுவான் அஹ்லி பைத்திஹி, எங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிசாசன காலத்தில் ஒரு நாள் மனிதர் தான் சார்பாகவும் தன் குடும்பத்தின் சார்பாகவும் என்ன செய்வார், ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹரிஸ் தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஹரிஸ் மூலியமாக ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த குடும்பத்தில் வசதி உள்ளவங்க இருப்பாங்க, ஜக்காத் கடமையான மனைவிமார் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்கிறாங்க, ஒரு ஆட்டை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இதே செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில் 7210வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, ஒரு ஆடை ஒரு குடும்பத்தின் சார்பாக கொடுத்தா போதுமானதுன்னு ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அதே போல இமாம் பெருமக்கள் சொல்ல முடியும், இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் மஆரிம சுனன் சொல்லக்கூடிய கிதாபில் சொல்றாங்க, 2வது வால்யூம் 197-97 சொல்றாங்க. அதாவது இந்த கருத்தை சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்களா இல்லையா, தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக உம்மத்தின் சார்பாக ஒரு ஆடை அறுத்து எல்லாத்தையும் நிய்யத்தை பொதுவாக்குனாங்க. அப்ப நிய்யத்தை பொதுவாக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த நன்மையை சேர்க்கலாம். அப்ப அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு ஆடு குடும்பத்தின் சார்பாக போதுமானது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படிங்கிற வாசகத்தை சொல்லிட்டு திரும்பி சொல்றாங்க. அவங்க இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கருத்தை அபூ ஹுரைரா, இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் இந்த இதை நடைமுறைப்படுத்தினாங்க, ஒரு ஆடை தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடை கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு இமாம் மாலிக், இமாம் உசாயி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் போன்ற அனைவருமே இந்த கருத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு பார்க்குறோம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் தவிர மற்ற எல்லாம் அந்த கருத்துல இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த செய்திகள் என்ன செய்ய, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தனால அவங்களுக்கு செய்தி கிடைக்கல என்கிற கருத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ மற்ற அறிஞர்கள் நமக்கு எல்லாருமே இந்த கருத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இமாம் அடுத்து பாருங்க, இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க தன்னுடைய ஜாதுல் மஆதுல, அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது அன்ன ஷாத்த தஜ்ஸியு அன் ரஜுலின் வ அஹ்லி பைத்திஹி வலவ் கஸர அததுஹு, ஒரு மனிதரை தொட்டும் அவர் குடும்பத்தை தொட்டும் ஒரு ஆடு போதுமானது, அவங்களுடைய அந்த கூட்டு குடும்பம் பல எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே போல் ஷவுகான் ரஹிமஹுல்லாஹ் பாருங்க, அவங்க நைல் அவுத்தாரில் சொல்றாங்க, அவங்க இதே வார்த்தையை சொல்றாங்க, ஒரு மனுஷனை தொட்டும் அவர் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு போதுமானு சொல்லி போட்டு ஒயின் கான மியாத்து நஃப்ஸ், அது அந்த கூட்டு குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் போதுமானது, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு குடும்பத்தை தொட்டு ஒரு ஆடு போதுமானதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கான இந்த குடும்பத்துக்கான அளவு என்னன்னு சொன்னா
கூட்டு குடும்பமாக இருக்கணும், அவங்க செலவினங்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழே இருக்கணும். தனித்தனியாக ஆக்கி சாப்பிட்றாங்க, தனித்தனியாக செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டு குடும்பம் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாங்க. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இதற்கான விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க ஹும் அஹ்லு நஃபகத்தின், அவங்க ஒரே செலவினத்தின் கீழே இருப்பாங்க, அவங்க தான் கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும், ஒரு ஆட்டில் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது வந்து முக்தசர் ஹலீல்ங்கிற நூலில் வந்து 4வது வாலி 364 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு செலவினத்தின் கீழே இருக்கக்கூடிய கூட்டு குடும்பம் எல்லாமே ஒரே செலவினத்தில் செயல்படுறாங்க, ஒரே மாதிரி ஆக்கி சாப்பிட்றாங்க. 4 குடும்பம் இருந்தாலும் ஒரே மாதிரி ஆக்கி சாப்பிட்றாங்க, எல்லாரும் செலவினத்தை பங்கிட்டு ஒரே மாதிரி பகிர்ந்து கொள்றாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரே கூட்டு குடும்பமாக கரத்தில் கொள்ளுப்படுவாங்க. அவங்க என்ன செய்யலாம், ஒரு ஆட்டை கொடுக்கலாங்கிற செய்தி நமக்கு தெளிவாக என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, 100 பேர் அவங்க எண்ணிக்கையில் இருந்தாலும் ஒரு ஆடு போதுமானதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல போனால், அப்படி ஒரு ஆடு தான் கட்டாயம் கொடுக்கணுமான்னு சொன்னால் அப்படி இல்லை, கொடுத்தா போதுமானது தான். ஒரு ஆடு கொடுத்தா கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஹதீஸ் இருக்குது, வசனங்கள் இருக்குது, இது சம்பவங்கள் இருக்குது, சஹாபுடைய நிலைப்பாடு இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து கூடுதலாக கொடுத்தா என்ன செய்யலாம், தவறு இல்லை. ஒரு நபர் தான் வசதி இருக்குன்னு சொன்னால் கூடுதலாக கொடுத்தா அது சிறப்பு தான் அறிக்கை பெருமக்கள் சொன்னாங்க, அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆட்டு கொடுத்தா அது கூடாது ஒரு குடும்பத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆடு கொடுத்தா போதுமானது, அதை மீறி அதிகமாக கொடுத்தா நமக்கு என்ன செய்யப்படுது, அது வந்து அதிகமான சிறப்பாகத்தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு வந்து 2 ஆடு கொடுத்தாங்க, 2 கொம்புல பெரிய ஆடு கொடுத்தாங்க செய்தி நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு ஆடு போதுமானது, அதை மீறி கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கது, அது சிறந்த ஒன்று தான், அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு தான் போதுமானது, அதுக்கு மீறி கொடுப்பது கட்டாயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக அறிந்து அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.